கிரியோவில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது டிராயிங் மாடல். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பார்ட் மாடல் அண்ட் அசம்பிளியை எப்படி டிராயிங்காக மாற்றலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நியூவில் டிராயிங்கோட நேம் இன்ஃபோ ட்ரா அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டிராயிங் மாடல். ஸோ எந்த மாடலுக்கு நீங்கள் டிராயிங் டெவலப் பண்ணணுமோ அந்த மாடலை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளாஞ்சுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஃப்ளாஞ்சை கிரியேட் பண்ணுற டிராயிங் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதா இந்த ஸ்பெசிஃபை டெம்ப்ளேட். ஸோ யூஸ் டெம்ப்ளேட், எம்டி வித் ஃபார்மட், எம்டிங்கிற 3 ஆப்ஷனில் இது ஓப்பன் ஆகும். ஸோ யூஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கிரியோட பேசிக் டெம்ப்ளேட். டிஃபால்ட்டாக கிரியோ டெம்ப்ளேட் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிராயிங் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதை சூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ பியை சூஸ் பண்ணி ஓகே. ஸோ 3 வியூ, அதாவது இதோட ஃப்ரண்ட் வியூ, இதோட டாப் வியூ, இதோட சைடு வியூ ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ அடுத்த 2 ஆப்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். நியூவில் டிராயிங், ஸோ அதோட நேம் இன்ஃபோ ட்ரா 2ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிடுறேன். ஸோ இது அதே ஃப்ளாஞ்சுக்கு தான் நம்ம டீட்டெயிலிங் பண்ண போகிறோம், பட் எம்டி வித் ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த எம்டியாக இருக்கும் அந்த ஷீட், பட் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஸோ டிங்கிற ஃபார்மேட்டில் அது வேணும், டி. ஸோ ஓப்பன். ஸோ உங்களுக்கு எந்த டிராயிங்கும் டெவலப் ஆகாமல் ஒரு ஃபார்மேட் பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான மாடலை இம்போர்ட் பண்ணி டிராயிங்கை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ஆப்ஷன் நியூவில் டிராயிங், ஸோ இதோட நேம் இன்ஃபோ 3 ட்ரா 3ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதில் உள்ள எம்டி. ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா அந்த பேஜ் வெறும் பிளாங்க் பேஜ், அதாவது ஒயிட்டாக இருக்குமே தவிர எந்த ஃபார்மேட்டோ எந்த டிராயிங்கும் உங்களுக்கு டெவலப் ஆகாது. ஸோ இது மாதிரி டெவலப் பண்ணுறப்ப அந்த ஷீட் போர்ட்ரைட்டாக வேணுமா, இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா, இல்லை வேரியபிள் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கும். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறப்ப 2 ஆப்ஷன், வித் அண்ட் ஹைட் கேட்கும். ஸோ இதில் இன்ச்சஸில் இன்புட் கொடுக்க போகிறீங்களா, இல்லை மில்லிமீட்டரில் இன்புட் கொடுக்க போகிறீங்களாங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதுகிட்ட லேண்ட்ஸ்கேப். ஸோ லேண்ட்ஸ்கேப்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஷீட்டில் அது டெவலப் ஆகணும், A3 ஷீட், A1 ஷீட், A2 ஷீட்டுங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் A3 ஷீட், ஸோ அதர்வைஸ் A2 ஷீட். ஓகே. ஸோ 3 பேஜும் இப்படி தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டிராயிங் ஓப்பன் ஆகும், அடுத்த உள்ளதில் வித்தவுட் டிராயிங் இல்லாமல் ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த உள்ள 3வது ஆப்ஷன் எம்டியில் வெறும் பேஜ், அதாவது பிளாங்க் பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எப்படி மாடலை இம்போர்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் அதை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஐக்கான் டிராயிங் மாடல். ஸோ இந்த ஐக்கான் மூலியமாக புது மாடலை இம்போர்ட் பண்ணுறது, அதை ஆர்டர் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ டிராயிங். ஸோ இதில் ஆட் மாடல், எந்தெந்த மாடல்லாம் நீங்கள் டீட்டெயிலிங் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது பார்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அசம்பிளியாக இருந்தாலும் சரி. ஸோ ஆட் மாடல், ஃப்ளாஞ்சை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு ஆட் மாடல். ஸோ வேறு எதுவும் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே இம்போர்ட் பண்ணிங்க. இன்ஃபோ போல்ட், ஸோ அதர்வைஸ் இன்ஃபோ நெட், இன்ஃபோ ஸ்லைடர். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் டிராயிங் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் இந்த செட் மாடல். ஸோ இத்தனை ஆப்ஷனில் எதை நான் உள்ளே கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறதுல ஃப்ளாஞ்ச். டெலிட் மாடல் மூலியமா தேவையில்லாத காமெண்ட்டை நம்ம இந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிட முடியும். ஸோ டன். ஸோ நீங்கள் செட் பண்ண மாடல், அதாவது இந்த ஃப்ளாஞ்சை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் உள்ள மாடலை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஜென்ரல். ஓகே. ஸோ எந்த இடத்துல அந்த டிராயிங் வேணுமோ அந்த இடத்த பிக் பண்ணுங்கள். ஸோ ஐசோமெட்ரிக் வியூவில் ஒரு டிராயிங் வியூ ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ அதை நம்ம தேவையான பொசிஷனில் தேவையான வியூவில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிராயிங் வியூங்கிற டேபிள் மூலியமாக தான் நீங்கள் எல்லா பொசிஷனையும் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வியூ டைப். இந்த வியூ, அதாவது இந்த காம்பவுண்ட் எந்த ஷேப்பில் தெரியணும், எப்படி தெரியணுங்கிறத இந்த வியூ டைப்பில் மூலியமாக சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வியூ நேம், இந்த வியூக்கு ஒரு நேம் செட் பண்ணுங்கள். ஸோ இந்த நேம் தான் உங்களுக்கு மாடல் டீல டிஸ்பிளே ஆகும். ஸோ செலக்ட் ஓரியன்டேஷன், இதோட ஓரியன்டேஷன் மெத்தடை சூஸ் பண்ணுறதுக்கு உள்ள 3 ஆப்ஷன். வியூ நேம்ஸ் ஃப்ரம் த மாடல், அடுத்தது ஜாமெட்ரிக் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ், அடுத்தது ஆங்கிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வியூ நேம்ஸ் ஃப்ரம் த மாடல் அப்படிங்கிறது நீங்கள் மாடல் பண்ணும்போது என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணீங்களோ
எதெல்லாம் புதுசாக கிரியேட் பண்ணீங்களோ அந்த டேட்டம்லைனை யூஸ் பண்ணி நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணி நான் வியூ பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதில் உள்ள டிஃபால்ட் ரூல்ஸ் இங்கே இருக்கும். உங்களுக்கு என்ன வியூ வேணும், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ஸோ எல்லா வியூ ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அடுத்தது ஜாமெட்ரிக் ரெஃபரன்ஸ். ஸோ ஜாமெட்ரிக் ரெஃபரன்ஸுங்கிறது இந்த டேட்டாபிள்ஸ் எதுவுமே இல்லை ஒரு இம்போர்ட்டட் ஃபைல்ஸ் உள்ளே வருது, அதில் எந்த டேட்டாபிளுமே இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் ஜாமெட்ரிக் ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ரண்ட் வியூவாக எந்த ஃபேஸை கன்சிடர் பண்ணுறீங்க, பாட்டம் வியூவாக எந்த ஃபேஸை கன்சிடர் பண்ணி சூஸ் பண்ணாலே போதும். ஸோ எந்த டேட்டாபிளும் இல்லாத ஒரு காம்பனண்ட்டில் நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட் ஓரியன்டேஷன்றது அதோட ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ அடுத்து வியூவில் ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிக்கிறேன். இதில் ஆங்கிள்ஸ். ஸோ ஒரு ஆக்சிஸை பொறுத்து, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸை பொறுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி இதை வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரொட்டேஷன் த ரெஃபரன்ஸ். ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்கும், நார்மல், வெர்டிக்கல், ஹரிசாண்டல். ஸோ நார்மல் அப்படிங்கிறது ஜெட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகக்கூடியதும், வெர்டிக்கல் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸை பொறுத்தும், ஹரிசாண்டல்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தும் ரொட்டேட் பண்ணக்கூடியது. ஸோ எட்ஜ் அண்ட் ஆக்சிஸ்ங்கிறது உங்கள் காம்பவுண்ட்லையோ இல்லை ஒரு டேட்டா ஃபீச்சர் உள்ள ஆக்சிஸையோ ஒரு எட்ஜையோ வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பற்றி நம்ம பார்த்துக்கலாம், நார்மல். ஸோ இதில் கொடுக்குற டிஸ்டன்ஸ் 45 ஆங்கிள்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். அப்ளே. ஸோ ஜெட் ஆக்சிஸை பொறுத்து இந்த காம்பவுண்ட் ரொட்டேட் ஆகிருக்கு. அடுத்தது வெர்டிகல். ஸோ ஒய்யை பொறுத்து இது ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஸோ வெர்டிகல்னு செட் பண்ணிவிட்டு 45ன்னு கொடுங்க. இது ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும், அதாவது இந்த வெர்டிகல். ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகிருக்கு. அடுத்து ஹரிசாண்டல். எக்ஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிறதுக்குள்ள ஆப்ஷன் இதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காண்டி ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆங்கிள்ஸில் ஹரிசாண்டல். ஸோ இதோட ஆங்கிள் 45. ஸோ இது ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னா இது. ஸோ எந்த மாதிரி வியூ பண்ண போறீங்களோ ஒரு எட்ஜையோ ஒரு ஃபேஸையோ வச்சு உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எட்ஜஸ் அண்ட் ஆக்சிஸ், ஒரு ஸ்ட்ரெயிட் எட்ஜ் ஒரு ஸ்ட்ரெயிட் ஆக்சிஸை யூஸ் பண்ணி உங்களால் இதை ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இதை நார்மலாக இதை ஃப்ரண்ட் வியூவில் செட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஸ்கேல். ஸோ ஸ்கேல் அப்படிங்கிறது உங்களோட டிராயிங்கோட சைஸை பெருசு பண்ணலாம், இல்லைனா சின்னது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் உள்ளே போங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ஸ்கேல் சைஸ் 0.2ங்கிற ஆப்ஷன் மூலமா இது உள்ளே வந்திருக்கு. அதாவது நீங்கள் மாடல் பண்ண சைஸ்லேருந்து 0.2 அப்படிங்கிற கம்ப்ரஸ் ரேஷியோக்கு உள்ளே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நான் சைஸை பெருசு பண்ணணும் இல்லை சின்னது பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கஸ்டம் ஸ்பேஸ்ங்கிற ஆப்ஷன் மூலமா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஸ்பேஸ் 0.5. அப்ளே. ஸோ இந்த சைஸ் போதும் அப்படின்னா ஓகே. ஸோ இதில் பர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படிங்கிறது ஐ டிஸ்டன்ஸ், ஸோ வை டயாமீட்டர் மூலியமா இதோட பர்ஸ்பெக்டிவ் வியூ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை பொசிஷனை மாற்றி கரெக்டாக ஷீட்டுக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுறேன், மூவ் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த லாக் வியூ மூவ்மெண்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக்கில் இருந்துச்சு, அதாவது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இதை உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஸோ டிராயிங்கை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த லாக் வியூ மூவ்மெண்ட் ஆப்ஷன் எடுத்து விட்டு கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறக்கூடியது அவசியம். ஸோ ஒவ்வொரு வியூக்கும் இந்த லாக் வியூ மூவ்மெண்ட் செட் ஆகிருக்கும், அதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறது மூலியமா இந்த டிராயிங் வியூங்கிற டேபிளில் ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டேபிளில் வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாக இந்த டிராயிங் எப்படி பிளேஸ் ஆகணுங்கிறத பற்றி சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது விசிபிள் ஏரியா. ஸோ விசிபிள் ஏரியா சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு போல்டு எடுத்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். டிராயிங் மாடல், செட் மாடல், இன்ஃபோ போல்டு, டன். ஸோ இப்போ ஜென்ரல்னு கொடுத்து இந்த இதை டிக் பண்ணும்போது அந்த போல்டு தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்ளை, க்ளோஸ். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த போல்டில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வேண்டாம், அந்த போல்டோட ஆஃப் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் விசிபிள் ஏரியாவில் ஃபுல் வியூ வைக்காமல் ஆஃப் வியூ செட் பண்ணிங்க. ஸோ இதில் உள்ள 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண டிராயிங் ஃபுல்லாக தெரியணுமா, இல்லை அதுலேயே ஒரு ஆஃப் தெரியணுமா, இல்லை அந்த பார்ட்டிகுலர் போர்ஷன் மட்டும் தெரியணுமாங்கிறத பார்க்குறதா இந்த பார்ஷியல் வியூ. ஸோ ஃபுல் வியூ செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணதில் ஃபுல் வியூவும் தெரியும். அடுத்தது ஆஃப் வியூ. ஒரு டேட்டா பிளான் யூஸ் பண்ணி இதை ரெண்டாக பிரிச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் டேட்டா பிளான்லாம் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் ஒரு டேட்டா பிளான், இந்த டேட்டா பிளானை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டா பிளானுக்கு இகிட்டு உள்ளது மட்டும் தெரியணுமா, இல்லை இகிட்டு மட்டும் தெரியணுமா. ஸோ இந்த ஏரோ மார்க் எகிட்டு இருக்கோ அந்த டைரக்ஷன் உள்ள மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்போசிட் உள்ளது தெரிய வாய்ப்பு இல்லை.
ஸோ இதை ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஸோ பிரிக்க போகிறப்ப இதை எந்த லைனை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிக்க போகிறோம்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது சாலிட், அடுத்து உள்ளது சிமெட்ரிக் லைன். ஸோ நோ லைன் செட் பண்ணியிருக்கோம், அப்ளை. ஸோ இது ஆஃபாக ஒரு டேட்டா லைனை பொறுத்து கட் பண்ணிட்டோம். பட் சென்டரில் எந்த லைனுமே இல்லை, அதாவது நன்னுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து சாலிட் லைன். சாலிடாகவே லைன் வேணும் அப்படின்னா இந்த சாலிட் லைன். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சிமெட்ரிங்கிற லைன் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ சிமெட்ரிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆஃப் எப்படி இருக்கோ அதே சைடு தான் இந்த பக்கெட்டும் இருக்குங்கிற மென்ஷன் பண்ணால் சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிங்கிற ஆப்ஷன் வரையும் போதோ இல்லை மிரர் காம்பவுண்ட் வரையும் போதோ நீங்கள் ஈஸியாக ஒரு ஆஃப் மட்டும் ட்ராயிங் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இன்னொரு ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக சிமெட்ரிங்கிற ஆப்ஷனில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் சிமெட்ரிக் லைன் ISO, ASME சிமெட்ரிக். ஸோ எல்லாமே ஒரே ஆப்ஜெக்ட் தான். இதோட லைன் டிஸ்டன்ஸ், அதாவது லைன் ஸ்பேஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நோ லைன், சாலிட் லைன்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பழையபடி இதை ஃபுல் வியூவாக செட் பண்ணிங்க. ஸோ இந்த போல்ட் ஃபுல் வியூவாக கிரியேட் ஆகிட்டு. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்ஷியல் வியூ. இந்த போல்ட்டில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனை மட்டும் காமிச்சாலே போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பார்ஷியல் வியூ. ஸோ இதில் சூஸ் பண்ண வேண்டிய ரெண்டு ஆப்ஷன், ஒன்று ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அடுத்து ரெஃபரன்ஸ் லூப். ஸோ எந்த பாயிண்டில் எந்த லூப்பு மட்டும் உங்களுக்கு தெரியணுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் செட் பண்ணிட்டோம். ஸோ இதை சுற்றி ஒரு ஸ்ப்ளைன். ஸோ இப்போ அப்ளைன்னு கொடுத்தோம்னா அந்த லைன்ஸ். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன் மட்டும் தெரியணும், இல்லை நீங்கள் சூஸ் பண்ண லூப் மட்டும் தெரியணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்ட்டிகுலராக தெரிய வச்சுக்கலாம். அடுத்தது ஃபுல் வியூ செட் பண்ணிக்கிறேன். broken வியூ. ஸோ ஒரு லென்த்தியான போல்டை நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ டைமென்ஷன் மாறக்கூடாது, பட் அது டிஸ்டன்ஸை நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா broken வியூ. ஸோ broken வியூ எடுத்துங்க. ஸோ அதில் ப்ளஸ் எந்த வியூக்கு broken ஆட் பண்ணணுமோ அதை எட்ஜ் மூலியமாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எட்ஜ், ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், அப்ளை. ஸோ ரெண்டும் கட் ஆயிரும். ஸோ இதை ரிமூவ் பண்ணணும் இல்லை வேறமே மாற்றணும்னாலும் ஸோ ப்ளஸ். ஸோ இன்னொரு எட்ஜில் லைன் போட்டனாலும் ஓகே. ஸோ இது மாதிரி லைன் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஸ்ட்ரெயிட் இல்லாமல் எஸ்கர்வ் ஷேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எஸ்கர்வில் அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு போல்டை கட் பண்ணணும் அப்படின்னா எஸ்கர்வ் ஷேப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு லென்த்தியான போல்டை நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ கட் பண்ணி சைஸை கம்ப்ரஸ் பண்ணிக்க போகிறேன், இதோட டிஸ்டன்ஸை பிட்வீன் டிஸ்டன்ஸை நான் கம்மி பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஸோ கிளிக் பண்ணி விசிபிள் ஏரியா கிளிக் பண்ணுங்கள், மைனஸ், அப்ளை. அடுத்த இதில் ஃபுல் வியூ, அப்ளை. ஸோ டிராயிங் விட்டு வெளியே போயிட்டு நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி மூவ் பண்ணி உள்ளே வச்சாச்சு. ஸோ டபுள் கிளிக். ஸோ வியூ ஸ்டேட்டஸில் உள்ள 4 ஆப்ஷனும் பார்த்துட்டோம். ஃபுல் வியூ, ஆஃப் வியூ, பார்ஷியல் வியூ அண்ட் broken வியூ. அடுத்து செக்ஷன். இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்க்கலாம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நோ செக்ஷன். நீங்கள் செக்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வியூவில் செக்ஷன் காமிக்கக்கூடாது அப்படின்னா நோ செக்ஷனுங்கிற ஆப்ஷனும். ஸோ டபுள் கிளிக், செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நோ செக்ஷன், அடுத்தது 2D கிராஸ் செக்ஷன். ஸோ இதை இந்த டேட்டா நம்ம பிரித்து நான் கட் பண்ணணும். நியூ கொடுத்துங்க. ஸோ கிரியேட் நியூ. ஸோ பிளான், அது எந்த பிளானை பொறுத்து கட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். டன். ஸோ அதுக்கு ஒரு நேம், இன்ஃபோ கட்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ பிளானை பொறுத்து கட் பண்ண போகிறேன், அதனால இந்த பிளான். ஸோ இந்த பிளானை பொறுத்து இந்த டீட்டெயில்ஸ் கட் ஆகிட்டு. ஸோ இந்த வியூவில் இந்த இன்ஃபோ கட்டுங்கிற செக்ஷன் தெரியாது, அதனால இது காமிக்குது. ஸோ இந்த வியூவில் தெரியக்கூடிய ஒரு ஆப்ஷன் இன்ஃபோ. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதோட வியூ டைரக்ஷனை நீங்கள் மாற்றணும். ஸோ வியூ டைரக்ஷனை மாற்றுறதுக்கு வியூ டைப், நோ. ஸோ எந்த வியூவில் வச்சா அது தெரியுமோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த வியூ செக்ஷன். ஸோ 2D கிராஸ் செக்ஷன், நியூ. இதில் இன்ஃபோ கட், அப்ளை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண இன்ஃபோ கட் இந்த இடத்துல தெரியும். ஸோ எதெல்லாம் இந்த வியூவில் பாசிபிளோ அதெல்லாம் க்ரீன் கலர் டிக்கில் இருக்கும். ஸோ இல்லாதெல்லாம் க்ரீன் டிக்கில் இருக்காது. ஸோ இந்த கட் செக்ஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹேச்சோட டிஸ்டன்ஸை நீங்கள் மாற்றிக்கணும், இதோட ஆங்கிளை மாற்றணும், இதோட கலரை மாற்றணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலராக அந்த ஹேச்சை டபுள் கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த ஹேச் எடிட்டை யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஹேட்ச் எடிட். ஸோ இது பேர் தான் ஹேட்ச் எடிட். ஸோ எந்த மாதிரி காம்பவுண்டை ஹேட்ச் பண்ண போகிறீங்க, அதுக்குள்ள ஸ்பேசிங் எவ்வளவு, அதாவது 2 ரேடுக்குள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் கம்மி பண்ண போகிறீங்களா இல்லை அதிகப்படுத்த போகிறீங்களா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆங்கிளை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ ஆங்கிள், ஸோ என்ன ஆங்கிள் கொடுக்கணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த லைனோட ஆங்கிள் 0 அப்படின்னா இது ஹரிசாண்டலாக இருக்குது, 90 அப்படின்னா இது வெர்டிக்கலாக இருக்கும், 45னா இது இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ இப்போவுமே இது 30ன்னு செட் பண்ணிக்கிங்க. டன். ஸோ ஹேட்ச் எடிட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டிஸ்டன்ஸ், அடுத்து உள்ளது ஆங்கிள் ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் அப்படிங்கிறது 2 லைனுக்குள்ள பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைன் ஸ்டைல், இந்த லைன் ஸ்டைல் சாலிடாக வேண்டாம், வேறு மாதிரி வேணும், இல்லை வேறு கலரில் வேணாலும் ஓகே. இது எனக்கு எப்போயுமே ரெட் கலரில் தெரினாலும் ரெட் கலர் அப்ளை. நீங்கள் செலக்ட் பண்ணது விட்டதுக்கு அப்புறம் இது ரெட் கலரில் ஆட்டோமேட்டிக்காக மாறும், ரெட் கலர். ஸோ இது மாதிரி ஹேட்சோட கலர்ஸ் ஷேப் எல்லாத்தையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இது ஹேட்ச் மாதிரி வேண்டாம், உங்களுக்கு ஃபில் மாதிரி வேணும் அப்படின்னா ஃபில் ஹேட்ச். ஸோ ஹேட்சுங்கிறது லைன், ஃபில்லுங்கிறது ஃபுல் ரிமூவ் மெட்டீரியல். எரேஸ். ஸோ எரேஸ் அப்படிங்கிறது மூலிமா இந்த நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஷனை ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும், அதாவது உங்கள் ஹேட்சை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை காமிக்கணும் அப்படின்னா ஷோ ஹேட்ச். ஸோ இதான் கன்ஸ்ட்ரக்ஷனில் காமிக்க வேண்டிய ஹேட்ச். ஸோ ஜென்ரலில் செட் மாடல், அதில் ஃப்ளாஞ்சை திரும்பி செட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலில் இந்த இதில் ஒரு ஃப்ளாஞ்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ளை, க்ளோஸ். ஸோ இது டபுள் கிளிக். ஸோ இதோட செக்ஷன், இது 3D செக்ஷன், அதாவது நீங்கள் மாடலிங் பண்ணும்போது வேறு எதுவும் கட் செக்ஷன் யூஸ் பண்ணிருந்தீங்க, அதாவது ஜோனை யூஸ் பண்ணி இங்கே கட் செக்ஷன் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் ஹைலைட் ஆகும். 3D கிராஸ் செக்ஷன் இன்ஃபோ 2, அதாவது இன்ஃபோ 2ங்கிற பேரில் பார்ட் மாடலிங் இந்த ஃப்ளாஞ்ச் மாடலிங் பண்ணும்போதே ஒரு கட் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால இது இங்கே ப்ரோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்க போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை, க்ளோஸ். ஸோ நம்ம அங்கே கட் பண்ணி வச்சிருந்த வியூ இதான். ஸோ அங்கே யூஸ் பண்ண, அதாவது மாடலிங் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண பார்ட் மாடல்னா சரி, அசம்பிளி அங்கே கட் பண்ண வியூவை வச்சு இங்கே நான் டிராயிங் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னா அது 3D கிராஸ் செக்ஷன் வியூ செக்ஷன் வியூ. ஸோ அந்த இடத்துல ஹேட்ச் எனக்கு காமிக்க வேண்டாலும் ஹேட்சை ஹைட் பண்ணிடலாம். ஹேட்ச் வேணுன்னா ஹேட்ச். சிங்கிள் பார்ட் சர்ஃபேஸ், எனக்கு ஒரு சர்ஃபேஸ் மட்டும் தான் ஹேட்ச் ஆகணும் அப்படின்னாலும் சிங்கிள் பார்ட் சர்ஃபேஸ் அப்ளை. நீங்கள் சூஸ் பண்ண ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு கட் ஆகி விசிபிளாக தெரியும். ஸோ இது சிங்கிள் பார்ட் சர்ஃபேஸ் எப்போவுமே டாப் சர்ஃபேஸை காமிக்கிறதுக்கு மட்டும் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது டபுள் கிளிக். ஸோ இந்த டிராயிங் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இதில் வியூ ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் கம்பைன் ஸ்டேட்டஸ் ஒரு அசம்பிளி மோட் கொண்டு வந்தீங்கன்னா அந்த மோடில் சிம்பிளிஃபையர் எப்போ யூஸ் பண்ணி எப்படிலாம் தெரிய வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சூஸ் பண்ணுறதா இந்த வியூ ஸ்டேட்டஸ். ஸோ வியூ டிஸ்பிளே. ஸோ இதில் வியூ டிஸ்பிளே செக் பண்ணுவோம். ஸோ இந்த போல்டு உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறத பார்த்து தான் இதை வியூ டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே ஸ்டைல் ஃபாலோ என்வரன்மெண்ட், இந்த என்வரன்மெண்ட்டில் நீங்கள் ஹிடன் மோட்னு செட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த என்வரன்மெண்ட்டில் என்ன மோட் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த மோடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபாலோ என்வரன்மெண்ட். ஸோ இல்லை இந்த மற்ற எல்லாமே இந்த ஹிடன் லைனில் இருக்கட்டும், ஸோ இதை மட்டும் நான் வேறு மோடில் மாற்றிக்கிறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து எந்த மோடுன்னா மாற்றிக்கலாம். ஸோ ஷேடோ கொடுத்தீங்கன்னா ஸோ மற்ற எல்லாமே நார்மலாக இருக்கும், இது மட்டும் ஷேடோவாக மாறிக்கும். ஸோ ஃபாலோ என்வரன்மெண்ட் மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய் இதை மாற்றினோம் அப்படின்னா ஹோலாக இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்கும் மாறும். ஸோ இதை வியூ மாற்றும் போது தெரியும். ஸோ இதை ஃப்ரண்ட் வியூ. செக்ஷன் வியூ. ஸோ இது மாதிரி தெரியும். ஸோ இது டபுள் கிளிக், க்ளோஸ். ஸோ இது என்ன மட்டும் நான் ஹிடன் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் தான் ஹிடன் மாதிரி இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் விசிபிளாக தெரிய வைக்கணும் அப்படின்னா வியூ ஸ்டேட்டஸ், அதில் ஷேடிங். ஸோ இது மாதிரி பர்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலராக வியூவுக்கு உள்ள டைரக்ஷன், அதாவது டிஸ்பிளே ஸ்டைலை மாற்றிக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது டேஞ்சன்ட் எட்ஜஸ் டிஸ்பிளே ஸ்டைல். நீங்கள் ஃபில்லட்டோ சாம்பரோ யூஸ் பண்ணியிருக்கும் போது அந்த எட்ஜஸ் எப்படி தெரியணும் அதை பற்றி செக் பண்ணுறது தான் இந்த டேஞ்சன்ட் எட்ஜ். ஸோ அது எதுவும் தெரியக்கூடாதா, இல்லை அந்த எட்ஜ் சாலிடாக தெரியணுமா, இல்லை அது டிம்மட் எட்ஜஸ் தெரியணுமா, இல்லை அது சென்டர் லைன் பேந்தம் வெப்ஸாக தெரியணுமாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அசம்பிளிலேயோ இல்லை பார்ட் மாடலையோ ஒரு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்கெட்ச் இங்கே டிஸ்பிளே ஆகுது, அதை மறைக்கிறது ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஸ்கெல்டன் மாடல் டிஸ்பிளே. அடுத்து உள்ளது ஹிடன் லைன் ரிமூவல் சர்ஃபேஸ்.
சில ஹிடன் லைன்ஸ் தெரியணுமா வேண்டாமாங்கிற ஆப்ஷன் இந்த ஹிடன் லைன்ஸ் வெப் பேஜில் இருக்கும். ஸோ அடுத்து உள்ளது ஆரிஜின். இந்த சீட்டோட ஆரிஜினை நீங்கள் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். எதுக்காண்டினா இதோட பொசிஷனை மாற்றத்துக்காண்டி உள்ள ஆப்ஷன் தான் இது. அலைன்மெண்ட். ஸோ இந்த போல்ட் வேறு ஆப்ஜெக்ட் கூட, அதாவது வேறு டிராயிங் வியூ கூட அலைன் ஆகணும் அப்படின்னா இந்த அலைனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலைன், இந்த சர்க்கிள் நேரம் அலைன் ஆகணும், அப்படியே. ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நேராக கீழே கொண்டு போகணும் அப்படின்னா அலைன், இந்த சர்க்கிள் நேராக வெர்டிக்கலாக கீழே ஆட் ஆகட்டும், அப்படியே. ஸோ இது மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நேராக அலைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி வர்றத பாக்ஸை வச்சு இந்த டிராயிங்கை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ண முடியும். அது எப்படி தெரியணும், எந்த மாதிரி தெரியணுங்கிறத பற்றி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டபுள் கிளிக், இதை நார்மல் ஸ்டேட்டஸ் அதாவது டிஸ்பிளே மோடை மாற்றிக்கிறேன். ஹிடன், அப்ளை, க்ளோஸ். ஸோ இதில் புதுசாக ஒரு ஷீட் கிரியேட் பண்ணுறதுன்னா நியூ ஷீட். ஸோ ஷீட் நம்பர் 2 கிரியேட் ஆகிரும். அந்த ஆப்ஷனை இங்கே ப்ளஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிராயிங் மாடலில் செட் மாடல் நான் நீடில் செட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட்டில் ஓகே. ஸோ இதோட பாட்டம் வியூ உங்களுக்கு தெரியணும், இல்லைனா ஃப்ரண்ட் வியூ தெரியணும். இதோட ஸ்கேல் சைஸ் டிஃபால்ட்டில் 0.35, அப்ளை, க்ளோஸ். ஸோ இதோட கட் செக்ஷனை பண்ணி அந்த கட் செக்ஷன்லேயே நம்ம பார்ஷியல் பார்க்க முடியும். டபுள் கிளிக், செக்ஷன் வியூ, 2D கிராஸ் செக்ஷன், நியூ ஒன்று ஓப்பன் பண்ணிங்க, பிளானார், இன்ஃபோ செக்ஷன்னு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு நேம் செட் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ எந்த பிளானை பொறுத்து அதை கட் ஆகும்னு கேட்கும். ஸோ இந்த பிளானை பொறுத்து அந்த கட் செக்ஷன் காமிக்கணும். ஸோ இந்த வியூவில் இது கட் செக்ஷன் காமிக்க முடியாதனால இது இன் மார்க் காமிச்சிருக்கு. ஸோ இதோட வியூ டைரக்ஷனை மாற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ வியூ ஸ்டேட்டஸ், இதோட லெஃப்ட் சைடு வியூ. ஸோ இது லெஃப்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கட் செக்ஷன் ஈஸியாக தெரியுது. ஸோ இந்த ஹிடெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கட் செக்ஷன் எனக்கு இந்த காமெண்டில் ஃபுல்லாக தெரிய வேண்டாம், ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் மட்டும் தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல டபுள் கிளிக், ஹேட்ச் எடிட் பண்ணிக்கிட்டான். ஸோ வியூவை கிளிக் பண்ணுங்கள், அதில் செக்ஷன், இந்த செக்ஷனில் உள்ளது ஃபுல்லாக தெரிய வேண்டாம். ஸோ அதுலேயும் ஆஃப் தான் தெரியணும் அப்படின்னாலும் ஆஃப் தெரிய வச்சுக்கலாம். ஸோ எந்த டேட்டில் போது ஆஃப் தெரியணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு டேட்டர் மேன் ஒன்று தேவை. ஸோ அந்த டேட்டர் மேனை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆஃப் செக்ஷன் இந்த பிளானை பொறுத்து டிவைட் ஆகணும். ஸோ ஃபுல்லாக கட் ஆகி பட் அந்த செக்ஷன் எனக்கு ஆஃப் மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா இந்த ஆஃப் செக்ஷனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு ஆஃப் கூட தெரிய வேண்டாம், அது லோக்கல், அதாவது பார்ஷியலாக ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தெரியணும் அப்படின்னா லோக்கல். எனக்கு இந்த இடத்துல அப்ளை. ஸோ ஓகே. ஸோ இது ஃபுல்லாக சாலிட் மெட்டீரியல் அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி உள்ள ஆப்ஷன் தான் இந்த மெட்டீரியல். ஸோ ஃபுல்லாக ஹேட்ச் கட் பண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஹேட்சை காமிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக ஹேட்சை காமிச்சிக்க முடியும். ஸோ இதுதான் கட் செக்ஷனோட அப்ளிகேஷன். ஸோ இன்னொரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டிராயிங் மாடல், செட் மாடல், ஸ்லைடர். ஸோ அதர்வைஸ் வேறு மாடல் எதுவும் ஆட் பண்ணாலும் நீங்கள் இங்கேயே வச்சு ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளோஸ், டன். ஸோ ஜென்ரல் ஓகே. ஸோ எந்த மாதிரி தெரியணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. விசிபிள் டைப், ஃப்ரண்ட், ஸ்கேல், இதோட ஸ்கேல் சைஸை நீங்கள் மாற்றிக்க போகிறேன். இது 0.4. ஸோ என்லார்ஜ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனை மாற்றுறதுக்காண்டி பொசிஷன், டேட்டா மேன் ஆஃப் பண்ணிக்க போகிறோம், ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஸ்கேல் சைஸ் எல்லாமே இதுலேயே மென்ஷன் ஆகிருக்கு. இதோட ரேடியஸ், ஹோல்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட மெயின் டிராயிங் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணால் இங்கே எடிட் ஆகுமா ஆகாதுங்க பற்றி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன், ஸ்லைடுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க, ஸ்லைடர் ஓப்பன். ஸோ இதில் நார்மலாக தெரிகிற மாதிரி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வேறு எதுவும் சேஞ்சஸ், அப்ளிகேஷன்ஸ், ஹோல்ஸ் எதுவும் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா அது அங்கே அப்டேட் ஆகுமா, அதாவது அப்ளை பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகுமாங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஹோல்ஸு, இந்த ஃபேஸ் அதாவது பிளேஸ்மெண்ட்டில் டிஃபைன், இந்த ஃபேஸில் 2 ஹோல்ஸ் போட போகிறோம். இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 250, இந்த டிஸ்டன்ஸ் 80. ஸோ 2 டயாமீட்டரும் சேம்.
ஸோ டயமீட்டர் சேம் வேண்டாம் அப்படின்னா டெலிட். ஸோ இதோட ரேடியஸ் 65. ஓகே, இது அப் டு சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷன் மூலியமா இந்த சைடு முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ரிமூவ். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இதை சேவ் பண்ணுறோம். ஓகே, க்ளோஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது உங்களோட டிராயிங் வியூலையும் அப்டேட் ஆயிரும். ஸோ டிராயிங் மாடல், அசம்பிளி, டிராயிங்ஸ், ஃபார்மேட் எல்லாமே ஒரு அசோசியேட்டிவ் காம்பவுண்ட்ஸ். இதில் நீங்கள் எந்த இடத்துல எதோ மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா மாடலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதோட சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூவை பற்றி பார்த்துடலாம். ஸோ எப்படி இந்த வியூலேருந்து இன்னொரு வியூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது ப்ரொஜெக்ஷன். இது எப்பவுமே டாப் ப்ரொஜெக்ஷன், பாட்டம் ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ எந்த வியூக்கு நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வியூவை செலக்ட் பண்ணுங்க, ப்ரொஜெக்ஷன். ஸோ இது பாட்டம் வியூ, நான் கீழே வருங்க. ஸோ லெஃப்ட் சைட், ரைட் சைட், டாப். ஸோ எல்லா வியூ உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ கீழே அதோட பாட்டம் வியூ ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ திரும்பி இந்த வியூக்கு ப்ரொஜெக்ஷன், இதோட லெஃப்ட் வியூ. ஹிடன் எதுவும் தேவையில்லை, நோ ஹிடன் அப்படின்னா ஹிடன் உங்களால் மறைச்சிக்க முடியும். ஸோ இந்த சைஸில் இருக்குது, டாப்பில் இந்த சைஸில் இருக்குது, ஃப்ரண்ட் வியூவில் இந்த மாதிரி தெரியுது. ஸோ இது மாதிரி ப்ரொஜெக்ஷன் உங்களால் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அடுத்து டீட்டெயில் வியூ. ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் ஜூம் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னா அது டீட்டெயில் வியூ. ஸோ இந்த இடத்துல டிசைன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அந்த இடத்த நான் ஜூம் பண்ணி அதை சைஸை பெருசு பண்ணி காமிப்பேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது டீட்டெயில் வியூ. டீட்டெயில். ஸோ இந்த ரவுண்ட் போட்ட இந்த கவர் பண்ண ஏரியா எங்கே தெரியணும் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள், அந்த இதில் கிரியேட் ஆகிரும். ஸோ இதோட சைஸஸ், ஸ்கேல் 2 மடங்கு. டீட்டெயில் ஏங்கிற ஆப்ஷனில் 0.8 இருக்கிறதோட 0.8 மடங்கு பெருசாக இருக்குது. ஸோ இங்கே சி டீட்டெயில் ஏ. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீட்டெயில் ஏவை பாருங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதான். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஆக்சிலரி வியூ. ஸோ ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் வியூ ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அது பேர் ஆக்சிலரி வியூ. அதாவது இதுவும் ப்ரொஜெக்ஷன் மெத்தட் தான். ஸோ ப்ரொஜெக்ஷனில் டாப், ஃப்ரண்ட், சைடு மட்டும் தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிறது ஆக்சிலரி வியூ. ஸோ ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் வியூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரி வியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தேவை கண்டிப்பாக இன்க்ளைண்டாக இல்லை பேரலாக ஒரு எட்ஜஸ் தேவை. இந்த எட்ஜஸை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த எட்ஜுக்கு பேரலாக உங்களால் ஆக்சிலரி வியூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சிலரி வியூவை காமிக்கிறதுக்காண்டி இந்த மாடல் எடிட் பண்ணிக்க போகிறோம். ஓப்பன். ஸோ ஸ்லைடர். ஸோ இதோட எட்ஜஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட், ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன், ரைட் கிளிக், எடிட் இன்டர்னல் ஸ்கெட்ச். அதாவது ஸ்கெட்ச் எடிட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த இன்டர்னல் ஸ்கெட்ச். ஸோ இதை கொஞ்சம் இன்க்ளைண்டாக போட போகிறோம். லைன், ட்ரிம்முங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது ரெண்டையும் ட்ரிம் பண்ணியாச்சு. ட்ரிம். ஓகே. ஸோ 2 ஹோல்ஸ், அதாவது ஸ்கெட்ச் உள்ளது மிஸ் ஆகுது. இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு தேவையில்லை, டெலீட். ஓகே, ஒரு மாடல் ஒன்று ரெடி ஆகிட்டு இதை சேவ் பண்ணிக்கிங்க. ஓகே, க்ளோஸ். ஸோ இந்த எட்ஜஸ் இங்கே அப்டேட் ஆகிரும். ஸோ இந்த எட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் மாடல் கிரியேட் பண்ணணும், அதாவது வியூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ புது ஷீட் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஷீட் 4 ஜென்ரலில். ஓகே, இதை ஃப்ரண்ட் வியூவாக செட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வியூக்கு தகுந்தாப்புல ஒரு ஆக்சிலரி வியூ தேவை. ஸோ இதை ஸ்கேல் பண்ணிவிட்டு கஸ்டம் ஸ்கேல் ஒரு 0.35 அப்ளை. ஸோ இந்த எட்ஜஸுக்கு பேரலாக இன்னொரு வியூ வேணும் அப்படின்னா ஆக்சிலரி வியூ. இந்த எட்ஜஸ். ஸோ அந்த எட்ஜிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் எப்படி தெரியுமோ அது மாதிரி காமிக்கிறது உள்ள ஆப்ஷன் தான் இந்த ஆக்சிலரி வியூ. ஃபேன் ஆன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்து உள்ளது ரிவால்வ் வியூ. ஸோ ரிவால்வ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு டிராயிங்கை கட் பண்ணி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்குறது தான் இந்த ரிவால்வ் வியூ. ஸோ ரிவால்வ் வியூக்கு ஒரு டிட்டர்மினன்ட் தேவை. ஸோ இந்த வியூ தான் ரிவால்வுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பாயிண்டை பொறுத்து. ஸோ எந்த பிளான்னு கேட்கும், டன். கிராஸ் செக்ஷன் நேம் ஒன்று, ரிவால்வ். ஓகே, பிளானை சூஸ் பண்ண சொல்லும். ஸோ இந்த பிளானை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்ளை. ஸோ இது பிளேஸ் பண்ணி அங்கேயே செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கீழே இழுத்து வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதை சைடில் கட் பண்ணி
அதாவது இந்த பிளேனை பொறுத்து நான் பர்பண்டிகுலராக கட் பண்ணி இதை 90 டிகிரி திருப்பினா எந்த மாதிரி தெரியுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இடையில உள்ள என்ன ஸ்பேஸ், இந்த ஹோட ஸ்பேஸ் தான் இடையில உள்ளது. அதாவது இந்த டேட்டா பிளேனை பொறுத்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ 90 டிகிரி திருப்பும் போது எனக்கு தெரியிற வியூ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ. ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ தான். ஸோ அடுத்து டிராயிங் வியூ. ஸோ டிராயிங் வியூ அப்படிங்கிறது உங்கள் வியூவை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷனை டேட்டா பேஸ் அதாவது டெக்ஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறது தான் இந்த டிராயிங் வியூ. ஸோ எதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகி ஸோ எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த ரேப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்க, மாடல் வியூ நேம் என்ன, ஐடி, ஸ்ட்ரீட் நம்பர் எல்லாமே கிரியேட் ஆகுள்ள டேட்டா பேஸ். அடுத்தது எட்ஜ் டிஸ்பிளே. உங்கள் டிராயிங்ஸில் உள்ள வியூவில் எந்த எட்ஜ் எப்படி தெரியணும், எந்த எட்ஜ் தெரியக்கூடாது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் இந்த எட்ஜ் டிஸ்பிளே. சில எட்ஜஸை உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியாது, அதாவது ஷீட் 1. ஸோ இப்போ இந்த எட்ஜை நீங்கள் காமிக்க விரும்பலை, காமிக்க தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் எட்ஜ் டிஸ்பிளேல இந்த லைனை டெலீட்டோ இல்லை ஹைடோ பண்ணிக்க முடியும். ஸோ எட்ஜ் டிஸ்பிளே இரேஸ் லைன். ஸோ இரேஸ் லைன் மூலயமா இந்த லைனை அழைச்சிக்கலாம். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது ஸோ ஒரே வியூவில் நிறைய ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ டாப்பிலேருந்து ஹோல் மென்ஷன் பண்ணிட்டோம், அதை ஃப்ரண்ட் வியூவில் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் வியூ எடுக்கும் போது அந்த ஃப்ரண்ட் வியூ எப்படி தெரியுமோ அதே மாதிரி வியூ ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் தேவையில்லாத லைனை கிளிக் பண்ணி எரேஸ் லைன்ங்கிற ஆப்ஷன் மூலிமா டெலீட் பண்ணிடலாம். ஸோ எட்ஜ் டிஸ்பிளே எரேஸ் லைன், இந்த சர்க்கிள் தேவையில்லை, ஸோ ஆஃப் மட்டும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னொன்று இதுவும் தேவையில்லை. ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா டெலீட் பண்ணணும் அப்படின்னா எரேஸ் எடிட் டிஸ்பிளே. அடுத்து ஏரோ மார்க்ஸ். ஸோ ஏரோ மார்க்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் வியூவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஷீட் 4ல் நான் ட்ராவல் ஆகிக்கிறேன். ஸோ இந்த வியூ எப்படி கிரியேட் ஆனிச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதா இந்த ஏரோ மார்க். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க ஏரோ மார்க். ஸோ இந்த ஆக்சிலரி வியூ இந்த காம்பவுண்டை இந்த டைரக்ஷனில் பார்த்தா மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் ஏரோ மார்க்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ எடுத்து நீங்கள் தனியாக வச்சிங்க அப்படின்னா ஏரோ மார்க் டிஃபைன் பண்ணுறது கண்டிப்பாக அவசியம். ஸோ இதோட டாப் வியூவை அதாவது ப்ரொஜெக்ஷனில் இதோட டாப் வியூவை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாப் வியூக்கு நான் ஏரோ மார்க் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ இது பேர் பாட்டம் வியூ. ஸோ பாட்டத்தையும் இந்த போல்ட்டை பார்க்கும்போது தான் இது இந்த வியூ இப்படி தெரியுது அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஏரோ மார்க்ஸ். ஸோ நிறைய வியூவில் ஒரு ஆப்ஷன் சில வியூவை நான் காமிக்க விரும்பலை, அதாவது அந்த கிட்டே வியூ இருக்குன்னு தெரியணும் பட் அந்த வியூ தெரியக்கூடாது. ஸோ அப்போ எரேஸ் வியூ, இந்த வியூ. ஸோ அந்த வியூ ஃபுல்லாக ஹைட் ஆகிரும். ஸோ அந்த வியூவோட நேம் எனக்கு டாப்பில் அதாவது அந்த பாக்ஸுக்குள்ளே தெரியும், பட் என்ன வியூன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வியூவை திரும்பி பழையபடி நான் தெரிய வைக்கணும் அப்படின்னா ரெஸ்யூம் வியூ, எந்த வியூவோ அந்த வியூவை செக் பண்ணுங்கள், டன். ஸோ அந்த வியூ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிரும். ஸோ அடுத்த ஷோ மாடிஃபை எட்ஜஸ். நீங்கள் ஏதாவது எட்ஜஸை மாடிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாடிஃபை பண்ணிக்குவோம். ஸோ எட்ஜ் டிஸ்பிளேல ஒயர் ஃப்ரேம் 10 சாலிட். ஸோ இந்த லைனை 10 சாலிடாக மாற்றிக்கிறேன். ஸோ அந்த லைன் எடிட் ஆயிடுச்சு. ஸோ ஷோ மாடிஃபை எட்ஜுங்கிற ஆப்ஷன் கொடுக்குறது மூலிமா எந்த எட்ஜஸில் நீங்கள் கன்வெர்ட் அதாவது மாடிஃபை பண்ணீங்களோ அந்த எட்ஜஸ் அதை இண்டிகேட் பண்ணி காமிக்கும். கடைசியாக ஒரு அனலைஸ் பண்ணுறப்ப நீங்கள் ட்ராயிங்ஸ் கரெக்டாக போட்டிங்களா அனலைஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் இது ஷோ மாடிஃபை எட்ஜஸ். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது டைமென்ஷன். ஸோ டிராயிங்ஸுக்கு எப்படியெல்லாம் டைமென்ஷன் ப்ளேஸ் பண்ணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த எல்லா டைமென்ஷனும் அனோட்டேஷன் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் இருக்கும். ஸோ அனோட்டேஷன், எடிட், ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷனை பார்த்துடலாம். ஸோ இந்த டிராயிங்ஸுக்கு எப்படி டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுறாங்கிறத ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ மாடல் அனோட்டேஷன். ஸோ இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி நீங்கள் மாடல் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன டைமென்ஷன்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அதாவது அதில் தெரியுற டைமென்ஷன் இதுலேயும் தெரியும். ஸோ ஷோ மாடல் அனோட்டேஷன் எந்த வியூக்கு அது மாதிரி தெரியணுமோ அதை பிக் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன டைமென்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த லென்த், ஸோ டோட்டல் லென்த், இதோட ஆங்கிள், இதோட டிஸ்டன்ஸ். ஸோ எதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் டைமென்ஷனாக சேஞ்ச் பண்ணீங்களோ அது மட்டும் தான் விசிபிளாக தெரியுமே தவிர உங்களோட வீக் டைமென்ஷன் எதுவுமே இதில் தெரியாது. ஸோ இதில் எதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேல இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஸோ இது ஸோ இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் எங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்டன்ஸ், ஆங்கிள், ஸோ எல்லாமே இதில் ப்ளேஸ் ஆகட்டும். ஸோ இது தவிர எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவை இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் டிஃப்ரெண்ட்டாக டைமென்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ டைமென்ஷன் டூலை யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டூல் இந்த என்டிட்டியை பேஸ் பண்ணி எல்லாமே எடுக்கிறது. ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ இந்த டைமென்ஷன் தேவையில்லை, இந்த டைமென்ஷன் தேவையில்லை. ஸோ எடுக்க போகிற எல்லா டைமென்ஷனையும் இண்டிவிஜுவலாக எடுக்கணும் அப்படின்னா இந்த டைமென்ஷன் டூல்ஸ் தான். அது லென்த்தாக இருந்தாலும் சரி, ஹைட், ரேடியஸ் எதாக இருந்தாலும் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டைமென்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டூல் டைமென்ஷன். ஸோ இதில் ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். ஆன் என்டிட்டிஸ், ஆன் சர்ஃபேஸ், மிட் பாயிண்ட், சென்டர், இன்டர்செக்ட் அண்ட் மேக் லைன். ஸோ என்டிட்டிஸை பேஸ் பண்ணி, அதாவது 2 என்டிட்டிக்குள்ள டிஸ்டன்ஸ் இல்லை 2 என்டிட்டிக்குள்ள டோட்டல் டிஸ்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆன் என்டிட்டிஸ். ஸோ இது இந்த என்டிட்டிக்கும் இந்த என்டிட்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 200. ஸோ இது மாதிரி என்டிட்டியை சூஸ் பண்ணி டைமென்ஷன் எடுக்கிறப்ப என்டிட்டிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கங்க. ஸோ சர்ஃபேஸ், 2 சர்ஃபேஸுக்குள்ள ஆப்ஷன், சர்ஃபேஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு என்டிட்டிஸ் உள்ள மிட் பாயிண்ட் இல்லை ஒரு எட்ஜுக்குள்ள மிட் பாயிண்ட்லேருந்து டைமென்ஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மிட் பாயிண்ட். ஸோ ஒரு சர்க்கிளோட சென்டர், ஒரு ஆர்க்கோட சென்டர் டு எட்ஜ், ஸோ அது மாதிரி உள்ள டிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப சென்டர் பாயிண்ட் எடுக்க முடியுமா அதை எடுத்துக்க முடியும். அடுத்தது இன்டர்செக்ட், 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துலேருந்து டைமென்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அது இன்டர்செக்ட். ஸோ இது எல்லாமே டைமென்ஷன் பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு ஆப்ஷன். இன்டர்செக்ட் பாயிண்ட் இதிலிருந்து இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி பிளேஸ் பண்ணும்போது அது ஹரிசாண்டலில் பிளேஸ் ஆகணுமா இல்லை வெர்டிக்கலாக வேணுமான்னு கேட்கும். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வச்சிருக்கோம், ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வச்சுக்கிறோம். ஸோ ஹரிசாண்டலில் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆகும், வெர்டிக்கலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெர்டிக்கலும் வேணும். ஸோ வெர்டிக்கல் செட் பண்ணுறேன். ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு, ஸோ இதோட டயமீட்டர் எல்லாமே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஷீட் 3, ஸோ ஷீட் 3 உள்ள ட்ராயிங்ஸுக்கும் எடுத்துக்க முடியும், அதே நேரத்தில் ஷீட் 4 உள்ள ட்ராயிங்ஸும் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ஷீட் 1, ஸோ இதோட லென்த், இதோட டயமீட்டர், ஹோல் டயமீட்டர், ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ சென்டர், இந்த சர்க்கோட சென்டர் டு இந்த சர்க்கோட சென்டர், ஸோ எவ்வளோன்னு பார்க்கணும்னா ஸோ சென்டர் டு சென்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ 2 ஹோல்ஸ் உள்ள டைமென்ஷன் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ வேறு டைமென்ஷன் உள்ள டிஸ்டன்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டர், இந்த சர்க்கோட சென்டர் டு இந்த சர்க்கோட சென்டர், ஸோ இந்த மாதிரி சென்டரை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த சென்டர். ஸோ இது எப்படி வேணும், எனக்கு வெர்டிக்கலாக தேவையில்லை, ஹரிசாண்டல். ஸோ அடுத்து சென்டர், சென்டர், ஸோ 2 சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ், ஸோ ஸ்லாண்டர்டாக வேணும். ஸோ இதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது டைமென்ஷனில், ஸோ இந்த என்டிட்டிஸுக்கும் இந்த என்டிட்டிஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ எந்த என்டிட்டிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் தேவையோ அந்த என்டிட்டிஸ் உள்ள டிஸ்டன்ஸை உங்களால் ஈஸியாக மென்ஷன் பண்ணுறதுக்குள்ள டைமென்ஷன் டூல்ஸ் தான் இந்த டைமென்ஷன்ஸ். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்க்க போகிறது ஆர்டினேட் டைமென்ஷன். ஸோ ஆர்டினேட் டைமென்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேஸ் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டைமென்ஷன் எடுக்கிறது தான். அதாவது ஒரு பாயிண்ட் 0, மற்ற பாயிண்டில் அந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு மெயின்டைன் ஆகிருக்குங்கிற ஒரு ஆர்டினேட் டைமென்ஷனை இது கொடுக்கும். ஸோ ஷீட் 1, ஷீட் 2 எதுனாலும் டைமென்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம ஆர்டினேட் டைமென்ஷன் எப்படி எடுக்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ மற்ற டைமென்ஷன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிங்க. ஸோ இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல. ஸோ ஸ்கேலும் தேவையில்லைனாலும் நீங்கள் தூக்கிக்கலாம். ஸோ அடுத்தது டைமென்ஷனில் ஆர்டினேட். ஸோ இந்த எட்ஜை கன்சிடர் பண்ணிங்க. ஸோ இந்த எட்ஜுக்கு அப்புறம் எதெல்லாம் சூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் உங்களோட என்டிட்டிஸ். ஸோ அடுத்து சென்டர், இந்த சர்க்கோட சென்டர், அடுத்தது சென்டர், அடுத்தது மிட் பாயிண்ட், இந்த லைனோட மிட் பாயிண்ட், அடுத்தது இந்த லைனோட இன்டர்செக்ட் பாயிண்ட், இந்த லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இடமும் பிளேஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வச்சது 0, அடுத்து உள்ளதெல்லாம் அந்த 0லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே டிசைனை இந்த போல்ட்டுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிக்க போகிறோம். டெலிட், டெலிட், டெலிட். ஸோ இதில் எப்படி ஆர்டினேட் எடுக்கிறது? ஸோ இதெல்லாம் வெர்டிக்கல் டைமென்ஷன். ஸோ ஆர்டினேட், ஸோ இந்த என்டிட்டி, ஸோ அடுத்து உள்ளது இந்த என்டிட்டி, ஸோ இந்த லைனும் மீட்டர் இடத்துல ஒரு இன்டர்செக்ட் ஆப்ஷன். அடுத்து டாப் சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செட் பண்ணது 0, அடுத்து உள்ளது 20, அடுத்து உள்ளது 42. ஸோ இதே டாப்பில் வேணும்னாலும் ஆர்டினேட் டைமென்ஷன் அண்ட் என்டிட்டி, இந்த என்டிட்டியை ஸ்டார்டிங் ஆகும், அடுத்து வர்றது வேண்டிய என்டிட்டி. ஸோ இந்த என்டிட்டிஸ், ஸோ இந்த என்டிட்டிஸ் எல்லாமே இதோட ரூல்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது 0, அடுத்து உள்ளது 0லேருந்து 27, அடுத்து 0லேருந்து 83, அடுத்து 0லேருந்து 110ங்கிற ஆப்ஷன் மூலியமாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன். அடுத்தது ரெஃபரன்ஸ் டைமென்ஷன். ஸோ நீங்கள் எடுக்க போகிற டைமென்ஷனும் இதுவும் சேம் தான், பட் இதை ஆக்சுவலாக ஜஸ்ட் விசிபிள் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாத இந்த ரெஃபரன்ஸ் டைமென்ஷன். ஜஸ்ட் பார்த்துக்க முடியும், பட் இதை உங்களால் எடிட் பண்ணவோ இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணவோ முடியாது. ரெஃபரன்ஸ் டைமென்ஷன், ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இது பிளேஸ் ஆகும் போதே அட் ரெஃபரன்ஸுங்கிற
டெக்ஸ்டோட தான் பிளேஸ் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட் பார்க்கறதுக்கு, அதாவது நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு லாஸ்ட் வரையும், ஸோ ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுறது முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அதை பார்க்கறதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த 110ங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இது மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் 0, 27 கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ சில பேருக்கு புரியலை அப்படின்னா இது மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்து இண்டிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தது நம்மளோட டிராயிங்கில் எப்படி டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரிலாம் டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணலாங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நோட். ஸோ நோட் எடுத்துக்கங்க. ஸோ நோட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நோ லீடர். ஸோ டெக்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துல பிளேஸ் ஆகணும், பட் லீடர் தேவையில்லை அப்படின்னா அது நோ லீடர் ஆப்ஷன். ஸோ வித் லீடர் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் ஆட் ஆகணும் அப்படின்னா அது வித் லீடர். ஸோ ஐஎஸ்ஓ லீடருங்கிறது பர்டிகுலர் ஷேப், அதாவது ஏர்ஹெட் ரேஷியோவில் இது கிரியேட் ஆகும். ஸோ நோ லீடரில் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். அது எப்படி வேணும், ஹரிசாண்டலாக வேணுமா, வெர்டிகலாக வேணுமா, இல்லை ஆங்கிளாக வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணுறதா. அது லெஃப்டா ரைட்டா கார்னரா, ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணிங்க. மேக் நோட். ஸோ எந்த இடத்துல வேணுங்கிறத இந்த பாயிண்டை பொறுத்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஸோ என்ன வேணுங்க டைப் பண்ணுங்க. ஸோ இன்ஃபோமீடியான்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ வேறு எதுவும் சிம்பிள் சால்வ் பண்ணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கிரியேட் பண்ண இடத்துல இன்ஃபோமீடியாங்கிற டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அடுத்து வித் லீடர். ஒரு லீடரோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா லீடர் கொடுக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வித் லீடர். மேக் நோட். இந்த எட்ஜ், இந்த இடம். ஸோ இது M10 த்ரெட். ஸோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணீங்கன்னாலும் ஓகே. M10 இன்ட்டு 5. ஸோ அது மாதிரி செட் பண்ணிட்டு ஓகே. ஸோ நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு ஏரோ மார்க், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட்லேருந்து ஏரோ மார்க் போல் தெரியும். ஸோ இது வித் லீடர். ஸோ ஐஎஸ்ஓ லீடரும் இதே மாதிரி தான், சேம். மேக் நோட். ஸோ ஐஎஸ்ஓ லீடர் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லீடர் எந்த மாதிரி வேணும், டாட்டில் வேணுமா, நோ ஏரோவா, ஸ்லாஷா, பாக்ஸா, அது மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் வேணும்னா பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க, இங்கே ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஸோ பாக்ஸ் ஹெட் அப்போ நான் டைப் பண்ணேன். ஓகே. ஸோ இன்னொரு ஓகே கொடுக்க முடியுமோ அது பிளேஸ் ஆகும். ஸோ இது மாதிரி பாக்ஸ் ஹெட்டில் வேணும் அப்படிங்க சூஸ் பண்ணுறது தான் ஐஎஸ்ஓ ஹெட். ஸோ வித் லீடர்னு ஜஸ்ட் ஒரு ஏரோ மார்க் மட்டும் தான் காமிக்கும். ஐஎஸ்ஓ லீடரில் உங்களோட ஆப்ஷன், அதாவது சேனட்டாக என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது எல்லாமே இருக்கும். தேவையான ஆப்ஷனை உங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். டன் ரிட்டன். ஸோ மேக் நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸோட ஹைட், டெக்ஸ்டோட ஹைட் எல்லாம் மாற்றுறதுக்கு டெக்ஸ்ட் ஹைட் தான் போவீங்க. ஸோ எதோட மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ இதோட ஹைட் டிஃபால்ட் எடுத்து விட்டுட்டு ஸோ ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0.25. அப்ளை. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இதோட டெக்ஸ்டோட ஸ்டைலையும் உங்களால் மாற்றிக்க முடியும். அடுத்தது சர்ஃபேஸ் ஃபினிஷ். நீங்கள் ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷ் சிம்பிளை ஆட் பண்ணணும், இல்லை வேறு மாதிரி டாலரன்ஸ் ஆட் பண்ணணும்னாலும் இந்த இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் சிம்பிள் மேனுஃபேக்சரிங் டேட்டா போகும்போது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது சாதாரண சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த சிம்பிள்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். கஸ்டம் சிம்பிள். நீங்கள் சிம்பிள் எதுவும் கஸ்டம் பண்ணிக்க விரும்புறீங்க, அதாவது மாடிஃபை பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது சிம்பிள் ஃப்ரம் பேலட். கிரியோலேயே சில பேலட்டில் சிம்பிள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சிம்பிள் ஃப்ரம் பேலட். சிம்பிள் கேலரி. நீங்கள் சேவ் பண்ண சிம்பிள்ஸ் எல்லாமே இந்த சிம்பிள் கேலரிங்கிறது தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரியோலேயே டிஃபால்ட்டாக உள்ள சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இதெல்லாம் ஆப்ஷன். ஸோ வேணுங்கிறப்ப ஜூம் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போறீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ டார்க் வேல்யூ. ஸோ இங்கே உள்ள டார்க் வேல்யூ இருக்குது. இது என்ன வேணுமோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பிளாக் மாதிரி. ஸோ யூனிட்ஸ் என்னான்னு செட் பண்ணிக்க முடியும். mm. ஸோ இது வேணும், இந்த சிம்பிள் வேணுனாலும் இந்த சிம்பிளை செலக்ட் பண்ணிங்க. க்ளோஸ் சிம்பிள். இந்த சிம்பிள் வேணும், இந்த இடத்துல வேணும். ஸோ இதையும் உங்களால் ஸ்கேல் பண்ணிக்கவோ பெருசு பண்ணிக்க முடியும். சைஸ் பெருசாகனாலும் உங்களால் சைஸ் என்லார்ஜ் பண்ணிக்கவோ ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது ஜாமெட்ரிக் டாலரன்ஸ். ஸோ ஒரு டைமென்ஷனுக்கு எப்படி அலவன்ஸ் கொடுக்கலாம், ப்ரிசிஷன் எப்படி கொடுக்கலாங்கிறத செட் பண்ணதான் இந்த ஜாமெட்ரிக் டாலரன்ஸ். ஸோ ஒவ்வொரு டைமென்ஷனும் எக்ஸாக்டாக இருக்க முடியாது. ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு டைமென்ஷன் போகும்போது 50, 60 எக்ஸாக்டாக இல்லாமல் ஒரு அலவன்ஸோட, அதாவது ஒரு பர்மிசிபிள் டிவியேஷனோட கொடுக்குறதா இந்த டாலரன்ஸ். ஸோ எந்த இடத்துல அந்த டாலரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்னஸ், சர்க்குலாரிட்டி, சென்ட்ரிசிட்டி, ஸோ அது மாதிரி இடத்துல தான் டாலரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ எந்த இடத்துல உங்கள் பொசிஷன் நீங்கள் அலவன்ஸ் ஆகலாம், ஜஸ்ட் டைமென்ஷன் மிஸ் ஆகலாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல டாலரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ டாலரன்ஸ் வேல்யூ எப்பயுமே 0.001 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கலனாலும் ஓகே.
நீங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 0.2 0.3ன்னு சேஞ்ச் பண்ணி சிம்பிள்ஸ் எதுவும் தேவையா, ஸோ டயமீட்டர் சிம்பிள்ஸ் ஃப்ரீ ஸ்டேட் சிம்பிள்ஸ் தேவையானோ அதுவும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மாடல் ரெஃபரன்ஸ், ஸோ எந்த இடத்துல நீங்கள் டைமென்ஷன் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாடலை சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எட்ஜ், ஸோ எந்த மாதிரி டைமென்ஷன் கொடுக்க போறீங்களோ அந்த மாதிரி டைமென்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ டேட்டம் ரெஃபரன்ஸ் வேணாலும் டேட்டா ரெஃபரன்ஸ், அதாவது பேசிக் ரெஃபரன்ஸ் என்ன, செகண்ட் ரெஃபரன்ஸ் என்னவும் ஈஸியாக உங்களால் கொடுத்துக்க முடியும். டாலரன்ஸ் வேல்யூ, சிம்பிள்ஸ், அடிஷனல் டெக்ஸ்ட், வேறு எதுவும் டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணணும், அதாவது இந்த பேஸ் டைமென்ஷன், டாலரன்ஸ் ஃபிட்டிங்ஸ், ஸோ அது மாதிரி சில பேசிக் அடிஷனல் டெக்ஸ்ட் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 பாக்ஸையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ டிக் அடிச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ டிக் டிக், ஸோ டிக் பண்ணும்போது இதை சிம்பிள்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த பாக்ஸில் உள்ள சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது புது டேட்டம் மெயின், மாடல் டேட்டம். ஸோ மாடல் டேட்டம் ஒன்று கிரியேட் பண்ணணும், அதாவது பார்ட்டில் கிரியேட் பண்ண டேட்டம் ஃபீச்சர்ஸ். ஸோ பார்ட்லேயே பார்த்துருப்போம், மாடல் கிரியேட் பண்ணியிருப்போம், அது மாடல் ஆக்சஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி ஒரு டேட்டம் பிளேன் டேட்டம் இங்கே தேவை அப்படின்னாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெஃபரன்ஸுக்காண்டி யூஸ் பண்ணுறதா இந்த மாடல் டேட்டம்ஸ். அடுத்து உங்கள் டைமென்ஷனை கட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னா ஜாக். ஸோ ஜாக் இந்த டைமென்ஷன் இந்த லைன் மேலேயே கிரியேட் ஆகுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டைமென்ஷன் கிளிக் பண்ணுங்கள், ஒரு பாயிண்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சில டைமென்ஷன் இன்டர்செக்ட் ஆகிறப்ப அதை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கிற பற்றி உள்ள ஆப்ஷன் தான் இந்த 3 ஆப்ஷனும், ஜாக், பிரேக், டைனட். ஸோ ஜாக் அப்படிங்கிறது டைமென்ஷனை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கலாம். ஸோ இது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா ஜாக், இந்த டைமென்ஷன் இந்த இடத்துல பெண்ட் ஆகணும், அதே மாதிரி இந்த பாயிண்டும் பெண்ட் ஆகணும். ஸோ இது மாதிரி இதோட சைஸஸை மாற்றி வச்சுக்க முடியும். அடுத்து பிரேக், 2 டைமென்ஷன் லைன் இன்டர்செக்ட் ஆகிறப்ப அது ரெண்டும் கிராஸ் ஆகாமே காமிக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல பிரேக் எடுத்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு பிரேக். ஸோ இந்த 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கு, ஸோ இந்த லைனை பிரேக் பண்ண போகிறேன், இதுலேருந்து இது முடியும். ஸோ இது மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும், எந்த டைமென்ஷன் லைனுமே இன்டர்செக்ட் ஆகிருக்கக்கூடாது. அடுத்தது க்ளீன் அப் டைமென்ஷன். நீங்கள் நிறைய டைமென்ஷன் எடுக்கணும், இப்போ ஒவ்வொரு டைமென்ஷன் ஒரு டிஸ்டன்ஸ் இவ்வளோதான் சூஸ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த க்ளீன் அப் டைமென்ஷன். ஸோ இந்த க்ளீன் அப் டைமென்ஷன் இந்த ஆரியன் டைமென்ஷனுக்கும் உள்ள சாதாரண டைமென்ஷனுக்கும் செட் ஆகாது. அடுத்தது அட்டாச்மெண்ட். ஸோ அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷனை இன்னொரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அட்டாச்மெண்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அட்டாச்மெண்ட், ஸோ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், இதை யூஸ் பண்ணி வேற எங்கே இது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு மாற்றிங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸையே நான் மாற்றிக்க போனாலும் சேஞ்ச் ரெஃபரன்ஸ் இதை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ், ஸோ ஒரு மல்டிலோட டைரக்ஷன் இல்லைனா ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது அட்டாச்மெண்ட். ஸோ இது ரெஃபரன்ஸ் டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ட் ரெஃபரன்ஸ் மூலியமா இன்னொரு ரெஃபரன்ஸும் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன ஹேரோ, டாட் ஹேரோ, ஓகே டன். ஸோ இது மாதிரி ஒரு மென்ஷன், அதாவது ஒரு நேமை வச்சுட்டு மல்டி லீடர் மூலியமா நிறைய இடத்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது அட்டாச். ஸோ இந்த அட்டாச்சுங்கிற ஆப்ஷன் ஃபுல்லாகவே ஏரோ ஹெட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது. ஸோ ஒன்று இந்த டைமென்ஷனை டெலீட் பண்ணிக்கலாம், அதாவது இந்த ஏரோவை டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை இதோட ரீச்சிங் பாயிண்ட்டையும் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இல்லை எக்ஸ்ட்ராவும் ஒன்று ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒரு வியூவை எப்படி இன்னொரு ஷீட்டுக்கோ இல்லை இன்னொரு இடத்துக்கோ மாற்றுறதை பற்றி பார்க்கலாம். அட்டாச்மெண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வியூ, ஸோ இந்த வியூவை மூவ் ஸ்பெஷல், இந்த ஷீட்லேயே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஸோ இதுலேருந்து 10 mm, ஸோ லெஃப்ட் சைட் 10 mm பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது பேர் மூவ் ஸ்பெஷல். அடுத்தது மூவ் ஷீட். மூவ் ஷீட் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த வியூவை இன்னொரு ஷீட்டுக்கு மூவ் பண்ண போகிறீங்கன்னா அது பேர் மூவ் வியூ. கிளிக் பண்ணுங்கள் மூவ் ஷீட். ஸோ எந்த ஷீட்டுக்கு மூவ் ஆகணுமோ நியூ ஷீட், ஓகே, அது கடைசியாக உள்ள 6வது ஷீட்டு கிரியேட் ஆயிரும். ஸோ இதில் உங்கள் வியூவை நீங்கள் மூவ் பண்ணணும், ஸோ அதை டிரான்ஸ்லேட் அண்ட் காப்பி பண்ணணும்னாலும் காப்பி பண்ணிக்கலாம். ரொட்டேட் மூலியமாக ரொட்டேட்டும், ரொட்டேட் அண்ட் காப்பி, ரொட்டேட் பண்ணி அதே இடத்துல காப்பி பண்ணி ஸ்பேஸ் ஆயிரும். ஸோ மிரருங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்கள் ஆப்ஜெக்டை மிரர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டிரான்ஸ்லேட், இந்த வியூவை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வியூ எடிட், டிரான்ஸ்லேட் அண்ட் காப்பி, ஸோ காப்பி பண்ணி போகிற இடத்துலேருந்து இது ஸோ இன்னொரு வியூவாக ஜென்ரேட் ஆகும். அடுத்து ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்குள்ள ஆப்ஷனில் நீங்கள் கிரியேட் பண்ணுற டைமென்ஷன் டெக்ஸ்ட் இல்லை சாதாரண டெக்ஸ்ட், இதோட டைமென்ஷன், இதோட ஹைட், ஸோ இதோட ஸ்டைல்ஸையும் மாற்றிக்க முடியும். அதோட டைமென்ஷன் இல்லைனா லைனோட ஸ்டைலையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷன் தான் எல்லாத்தோடைய ஸ்டைலும்
பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ நியூ ஸ்டைல் ஷீட் 1. ஸோ இதில் உள்ள டெக்ஸ்டோட ஹைட்டை மாற்றணும், இதோட பொசிஷனை மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல், ஸோ எதோடலாம் மாற்றமே மொத்தமாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் என்னென்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட் ஸ்டைல், அதாவது வேறு ஃபாண்ட்டுக்கு நீங்கள் கூட மாற்றிக்க முடியும். ஸோ டிஃபால்ட் அன்டிக் பண்ணுறது மூலியமாக இதை வேறு ஃபாண்ட்டையும் மாற்றிக்க முடியும். ஸோ என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அப்ளை. ஸோ போல்டாக வேறு ஃபாண்ட்டையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஹைட்டை மாற்றிக்கலாம், இதோட திக்னஸ், இதோட வேல்யூஸ், இதோட கலரை கூட உங்களால் மாற்றிக்க முடியும். எல்லாமே ரெட் கலரில் தெரியும் அப்படின்னா ரெட் கலர். ஸோ உங்கள் டைமென்ஷன் எல்லாமே எக்ஸாக்டாக ரெட் கலரில் பிளேஸ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இதுக்கும் டைமென்ஷன் கொடுத்து செப்பரேட்டாக எடுத்துக்க முடியும். அடுத்து லைன் ஸ்டைல். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைன்ஸும் எந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இந்த லைன் ஸ்டைல். ஸோ மாடிஃபை லைன், எடிட் ஸ்டைல், எடிட் ஃபாண்ட்ஸ், ஸோ எல்லாமே இதோட ஃபாண்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன். ஓகே. ஸோ இந்த லைன் என்ன கலரில் தெரியணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டைல், என்ன ஸ்டைலில் தெரியணும், கட் பிளேன், பேந்தம், சென்டர் லைன். ஸோ ஒரு சென்டர் லைனை பொறுத்து ஒரு எட்ஜஸை எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாமோ அதுவே உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இது சென்டர் லைன் மாடலில் தெரியணும் அப்படின்னா சென்டர் லைன். இல்லை ஒரு லைன்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன், அதாவது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இது ப்ராப்பர்ட்டிஸ். லைன் ஃபார்மேட், டாட் ஃபாண்ட். ஸோ என்ன கலரில் தெரியணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. ஓகே. அப்ளை. ஸோ கொடுத்த செட்டிங் வந்தாப்புல அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒரு என்டிட்டிஸ், அதாவது ஒரு சாலிட் எட்ஜை நீங்கள் வேறு மாதிரி உள்ள லைன்ஸை மாற்றணும் அப்படின்னா அதோட லைன் ஸ்டைல். ஸோ டைமென்ஷன் எடுக்கும்போது வர ஏரோ ஸ்டைல், அதை மல்டிட் எடுக்கும்போது வர ஏரோ ஸ்டைல்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஏரோ ஸ்டைல். ஸோ ஏரோ ஸ்டைல் வேறமே மாற்ற போகிறேன், ஸோ ஸ்லாஷாக மாற்ற போகிறேன், டாட்டா மாற்ற போனாலும் ஓகே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரோவை இந்த ஏரோவை ஓகே. ஸோ எல்லாமே டாட்டா ஆயிடும். ஸோ வேறு ஸ்டைலில் மாற்ற போகிறேன், ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணாலும் ஏரோ ஸ்டைல், பாக்ஸாக மாற்ற போகிறேன், இல்லை இன்டகிரேட்டை மாற்ற போகிறேன். ஸோ இது பண்ணாலும் டபுள் ஏரோ. ஓகே. ஹாஃப் ஏரோ, டேஞ்சன்ட், இன்டர்ஜென்ட் பாக்ஸ் எல்லாமே கேட்கக்கூடியது. ஸோ டாட் அப்படிங்கிறது ஒரு சின்ன டாட். டன். ஸோ இது மூலியமாக ஏரோ ஹெட்டையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இதை தவிர மற்றது டெசிமல் பிளேஸ். உங்கள் டைமென்ஷனில் எத்தனை டெசிமல் பிளேஸில் டைமென்ஷன் ஷோ ஆகுங்கிறத பற்றி பார்க்குறதா இந்த டைமென்ஷன். ஸோ ஃபார்மேட்டில் டெசிமல். ஸோ எத்தனை டெசிமல் பிளேஸ் ஆகணும், ஸோ டிஃபால்ட்டாக 2 இருக்குது. ஸோ இது 1 தான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா 1. ஸோ இதுலையும் 1 தான் பிளேஸ் ஆகும்னா அது ஒரு டைமென்ஷனாக மாறிடும். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ 27.75 இருந்தது 25.7 ஆகும். 83.5க்கு பிலோ இருந்ததுனால 83யும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாக்டாக டைமென்ஷன் பிளேஸ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த எல்லா ஆப்ஷனும். ஸோ இந்த வியூவை புது ஷீட்டுக்கு டெவலப் பண்ணுறதுன்னா ஷீட், மூவ் டு ஷீட். ஸோ இது கடைசியாக உள்ள ஃபைனல் ஷீட். இது சைஸை மாற்ற போகிறேன் அப்படின்னாலும் ஸ்கேல். ஸோ இதை ஸ்கேல் பண்ணும்போது டைமென்ஷன் ஸ்கேல் மாறுதான்னு பார்த்துக்கலாம். ஸோ இது 2 மடங்கு பெருசு பண்ணிக்கிறோம். அப்ளை. ஓகே. ஸோ சைஸுக்கு தகுந்தாப்புல டைமென்ஷன் நீங்கள் தான் மாற்றணும். ஸோ இப்போ எல்லா டைமென்ஷன் சூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ இதோட ஹைட் 0.25. அப்ளை. ஓகே. ஸோ இது மாதிரி டைமென்ஷன் பிளேஸ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். அடுத்து இதில் ஒரு பலூன் பிளேஸ் பண்ணணும். அடுத்தது அனோட்டேஷனில் பலூன். ஸோ இது எப்படி பலூனாக கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பலூன் ஒன்று தேவை, அதாவது இதுவும் டெக்ஸ்ட் ஒன்று தான், பட் பலூனில் டெக்ஸ்ட் தேவை அப்படின்னா அதே தான், நோ ரீடர் வித் ரீடர். ஸோ அந்த கிரியேட் ஆகிற பலூன் எப்படி வேணும், வித் ரீடரோட வேணும். ஸோ எங்கேயாவது அந்த பலூன் கிரியேட் ஆகணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ மேக்ஸிமம் இது அசம்பிளி காம்பவுண்டில் கிரியேட் ஆகும். ஸோ எதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், அந்த காம்பவுண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி உள்ள ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். ஸோ வித் லீடர், மேக் நோட். ஸோ எந்த இடத்துலேருந்து பலூன் கிரியேட் ஆகணும், இந்த இடத்துல பலூன் இருக்கணும். ஸோ இது ஹெட். ஸோ பலூன் மூலிமா கிரியேட் ஆகிடும். இந்த பலூன் எப்படி வேணும், ஹரிசாண்டல் வேணும், வெர்டிகல் வேணுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன். அடுத்தது ஜிக்ஸாக் டைமென்ஷன். ஸோ இது பேர் நான் அவுட்டர் ரேடியஸ், அதாவது ஒரு பெரிய ஆர்க் இருக்குது, அந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் எனக்கு உள்ளே இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற ரேடியஸ் தான் இந்த ஜெட் ரேடியஸ். அடுத்தது இந்த டிராயிங்கை மொத்தமாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதோட டைமென்ஷன் எடிட் பண்ணணும், ஸோ எக்ஸ்ட்ரா லைன் போடணும் அப்படின்னா
ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ ஸ்கெட்சில் என்னென்ன டூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ எல்லா டூல்ஸும் இதுலேயும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிராயிங்ஸை நான் அதாவது ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ இது டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுறப்ப இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மிஸ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்கெட்சாக வரைஞ்சதுக்கு இந்த டிராயிங் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ எப்படி மாற்றுறது? லேஅவுட்டில், எடிட்டில் கன்வெர்ட் டு டிராஃப்ட் என்டிட்டிஸ். ஸோ எந்த வியூ கன்வெர்ட் டு டிராஃப்ட் என்டிட்டிஸ் மாறணும்? இந்த வியூ, திஸ் வியூ மட்டும்தான் மாறணும். ஸோ இது ஃபுல்லாக ஸ்கெட்ச். இப்போ டபுள் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இது எப்படி செலக்ட் பண்ணுறது? ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு என்டிட்டியும் எப்படி நான் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கெட்ச் போனதுக்கப்புறம் எல்லாம் இண்டிவிஜுவலாக செலக்ட் ஆகும். ஸோ இதில் எட்ஜ் வேண்டாம் அப்படிங்கிறப்ப இது எட்ஜ் தேவையில்லை. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடணும் இல்லை எக்ஸ்ட்ரா சம்திங் மாற்றணும் அப்படின்னாலும் உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ டைமென்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா டைமென்ஷன், ஸோ இந்த எட்ஜ் இன்டர்செக்ட், இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ். ஸோ இது இப்போ ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ டைமென்ஷன் நீங்கள் ஸ்கெட்சுக்கும் எடுத்துக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் டிராயிங்ஸுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ டிராயிங்ஸுங்கிறது மாடலேருந்து கிரியேட் பண்ணது டிராயிங்ஸ். ஸோ ஸ்கெட்ச் அப்படிங்கிறது இதுலேயே நான் வச்சு ஸ்கெட்ச் வரைஞ்சேன்னா ஸோ அதான் ஸ்கெட்ச். ஸோ டிராயிங்ஸை ஸ்கெட்சாக மாற்றுறதுக்கு தான் உள்ள ஆப்ஷன் லேஅவுட்டில், எடிட்டில் கன்வெர்ட் டு டிராஃப்ட் என்டிட்டிஸ். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், கன்வெர்ட் டு டிராஃப்ட் என்டிட்டிஸ் அண்ட் குரூப். அது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமா இந்த என்டிட்டிஸ் கன்வெர்ட் ஆகிரும். பட் அட் சேம் டைம் இது குரூப்பாகவே இருக்கும். உங்களால் இண்டிவிஜுவல் லைனாக செலக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக லைனை செலக்ட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்ற போகிறேன், அதை டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா கன்வெர்ட் டு டிராஃப்ட் என்டிட்டிஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆகும். பட் ஒவ்வொரு என்டிட்டிஸும் ஒரே குரூப்பாக இருக்கிறதுனால உங்களால் எடிட் பண்ணுறது கஷ்டம். அடுத்தது ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேபிள், ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டேபிள் கிரியேஷன். ஸோ எத்தனை செல்ஸில் உங்களுக்கு டேபிள் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிங்க இங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைஸை மாற்றுறதுக்கு நீங்கள் இதை ட்ராக் பண்ணி இழுத்தாலே போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும்னா டபுள் கிளிக். ஸோ இதில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிங்க. ஸோ இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, இவ்வளோ ஸ்டைல் மாற்றணுனாலும் ஸ்டைல் மாற்றிக்கலாம், கலரை சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது குயில்ட். திரும்பி எடிட் பண்ணுறதுக்கும் அதே ஆப்ஷன் தான். ஸோ செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஸ்டைல் இதோட கலரை ரெட் கலராக மாற்றிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நேம். ஸோ இதில் நேம், இதில் குவான்டிட்டி, QTYன்னு குவான்டிட்டி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி 3 டேபிள். ஸோ இது யூசர். ஸோ இது மாதிரி ஒன்றா ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலியமாக ஹோல் டேபிளும் ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஃப்ரம் ஃபைல். ஸோ ஒரு ஃபைலை நீங்கள் தனியாக டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கனாலும் டேபிள் ஃப்ரம் ஃபைல். ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேபிள் ஃபைல் எப்பவுமே TPL அப்படிங்கிற ஃபைல் தான் சேவ் ஆகும். அடுத்தது ஆட் காலம், ஆட் ரோ. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரோ வேணும் இல்லை எக்ஸ்ட்ரா காலம் வேணாலும் ஆட் ரோ அண்ட் ஆட் காலம். ஸோ ஹைட் அண்ட் இதை மாற்றுறதுக்கு உள்ள ஆப்ஷன் தான் இது. ஸோ இது எப்போ ஹைலைட் ஆகும்? ஒரு செல்லை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஹைலைட் ஆகும். செலக்ட் டேபிள். ஸோ டேபிளை செலக்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன் செலக்ட் டேபிள். ஸோ ஹோல் டேபிள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோல் செலக்ட் டேபிள். ஸோ ஒரு ரோவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் காலம். ரோவை காலம் வேணும்னா செலக்ட் ரோ. அடுத்தது சேவ் டேபிள். நீங்கள் யூஸ் பண்ண டேட்டாஸோட சேர்த்து இந்த டேபிளை சேவ் பண்ணிக்க போகிறேன். நான் பின்னாடி இதை எல்லா காம்பவுண்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லைனா இந்த டேபிளோட ஃபார்மேட்டை நான் சேவ் பண்ணிக்க போனாலும் சேவ் டேபிள். ஸோ அந்த டேபிளை இங்கே கிரியோ டேபிளாக சேவ் பண்ணிக்க முடியும். CSV அதாவது மல்டி டேபிள், எல்லா சாஃப்ட்வேர்லையும் ஓப்பன் பண்ணக்கூடிய டேபிளாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாகவும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹைட் அண்ட் வித்தை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெர்ஜ் செல். ஸோ 2-3 செல்லை உங்களால் மெர்ஜ் பண்ணணும், அதாவது 2 செல்லையும் சேர்த்து ஒரே செல்லாக மாற்றணும் அப்படின்னா மெர்ஜ் செல். அன்மெர்ஜ் செல். ஸோ மெர்ஜ் பண்ணதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை அன்மெர்ஜ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் அன்மெர்ஜ் செல். ஸோ ரிப்பீட்டட் ரீஜன் எல்லாமே அசம்பிளி மோட். ஒரு அசம்பிளிக்கு நீங்கள் டிராயிங் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டெவலப் பண்ணுறதா இந்த அசம்பிளி மோட். ஸோ ஒரு அசம்பிளிக்கு எப்படி டீடிங் எடுக்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலில் நியூ டிராயிங், ஸோ நேம் ASM ட்ரான்னு செட் பண்ணியிருக்கேன். இதை அன்டிக் பண்ணிட்டேன்.
ஸோ எனக்கு தேவை ஒரு எம்டியான ஃபைல். ஸோ எதுக்கு நான் ரீடிங் எடுக்க போகிறேனோ அந்த ஃபைலை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கிங்க. சரி, நான் இதில் ஒரு புதுசாக போட்ட ஒரு ஃபைலை அசம்பிளி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஓகே. ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ எல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன பலூன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் யூஸ் பண்ணுறது மூலியமாக அது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஜென்ரல். ஸோ ஒரு ப்ளோவரை செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ இந்த இருக்குது, டாப் வியூ எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிங்க. ஸோ ஒரு ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதோட பாட்டம் வியூவும் திரும்பி ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி இதோட சைடு வியூவும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அசம்பிளிக்கு நீங்கள் டீடைல்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த அசம்பிளியில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது, எத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு டீடைல் கொடுக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது டேபிள்ஸ். ஸோ டேபிள். அடுத்தது நம்ம ரிப்பீட் ரீஜன் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அசம்பிளி காம்பவுண்டுக்கு தான் நம்ம ரிப்பீட் ரீஜன்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காண்டினா இண்டெக்ஸ் ரிப்பீட்டட், அதாவது ஒரு பார்ட்டை ஷேர் பண்ணிவிட்டு இதில் எத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அது எத்தனை குவான்டிட்டியாக இருக்குது, அதோட நேம் என்னென்னு ஒரு டேபிள் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் தான் ரிப்பீட் ரீஜன். ஸோ இதுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிங்க. தான் டேபிள். ஸோ இதில் நம்பர். ஸோ இதில் நம்பர்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது அடுத்த உள்ள காலம் நேம். ஸோ இதில் தான் நேம் டெக்ஸ்ட் ஆகும். இதில் குவான்டிட்டி. ஸோ இது ஒவ்வொரு நேமில் உள்ள பொருளும் எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ண போகிறோம். இது வரிசையாக டிஸ்பிளே ஆகணும், நம்ம ஒன்றுனா பார்த்து எழுத முடியாது. அதனால இந்த செல்லை ஓலா சேவ் பண்ணுங்க. ரைட் கிளிக், ஆட் ரிப்பீட் ரீஜன். ஸோ 3 சொல்லியும் ரிப்பீட் ரீஜன் ஆட் ஆகிட்டு. ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறப்ப ரிப்பீட் ரீஜன் மெத்தடில் இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் நம்பர்லாம் இதில் ரிப்பீட் ஆகணும். அதாவது 1 2 3 4ன்னு எந்த ஆர்டரில் நம்ம அசம்பிள் பண்ணமோ அந்த ஆர்டரில் இது ஓப்பன் ஆகும். அடுத்தது நேம். ஸோ என்ன நேம் கிரியேட் ஆகணும், அசம்பிளியோட மெம்பரோட நேம். ஸோ மெம்பருங்கிறது ஒவ்வொரு காம்பனன்ட். ஸோ நேம் கிரியேட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது ரிப்பீட் குவான்டிட்டி. ஸோ இப்போ இந்த டேபிள் அப்டேட் பண்ணுறது மூலயமா ஒரு லிஸ்ட் கிடைச்சிரும். ஃப்ரேம் டீடைல் 1 இருக்குது, போல்டு 3 போல்டு 3ன்னு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் ரிப்பீட் ரீஜனில் அடுத்தது இந்த டேபிளை பேஸ் பண்ணி எப்படி பலூன் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு லே அவுட்டில் நியூ ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜென்ரல். ஸோ இதை பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த மாதிரி டைரக்ஷனில் நீங்கள் பிளேஸ் பண்ணணுமோ அதுமாதிரி பிளேஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கு அடுத்து டேபிளில் பலூன்ஸ். ஸோ கிரியேட் பலூன்ஸ் பை வியூ. ஸோ இந்த வியூக்கு தான் எல்லா பலூன் வேணும் அப்படின்னா ஸோ எல்லாம் கிரியேட் ஆகிடும். ஸோ அதில் இண்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு அங்கே உள்ள இண்டெக்ஸ் நம்பருக்கு தகுந்தப்பல எங்கே பலூன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த பலூன்ஸ் எப்போ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டேபிள் ரீஜனில் ரிப்பீட் ரீஜன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த பலூன் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த 2 பலூன் எப்படி இன்செர்ட் பண்ணுறது. ஸோ கிரியேட் பலூன், ரெஃபரன்ஸ் பலூன். ஸோ உங்களுக்கு நீங்களே ஒரு பலூன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது பேர் ரெஃபரன்ஸ் பலூன். ஸோ மெர்ஜ் பலூன், 2 பலூனை ஜாயின் பண்ணுறதுக்கும் 2 பலூனை. ஸோ இந்த மெர்ஜ் பலூன், இந்த பலூனும் மெர்ஜ் ஆகணும். ஸோ இது ரெண்டும் ஒரே காம்பவுண்ட் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னா ரெண்டையும் ஒரே காம்பவுண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ப்ளிட் பலூன் அப்படிங்கிறது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ இந்த பலூன் கிரியேட் பண்ணுறப்பே 5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரியேட் பலூன் ஆல்ஸ். ஸோ எல்லா வியூலையும் பலூன் கிரியேட் பண்ணவா, இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுற வியூவானா பை வியூ. நீங்கள் செலக்ட் பண்ணுற காம்பவுண்டுக்கு மட்டும் பலூன் வேணும் அப்படின்னா பை காம்பவுண்ட். நீங்கள் செலக்ட் பண்ணுற வியூ ப்ளஸ் மல்டி வியூவை நீங்கள் எடுத்துக்க போயிங்கன்னா பை காம்பவுண்ட் அண்ட் வியூ. ஸோ ஒவ்வொரு வியூலையும் ஒவ்வொரு காம்பவுண்ட் சூஸ் பண்ண போயிங்கன்னா பை வியூ. பை ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் உள்ள வியூவை நீங்கள் இண்டிவிஜுவலாக பாயிண்ட்டை பிக் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஆப்ஷன் தான் பை ரெக்கார்ட். ஸோ ஷீட் 1ல் டேபிள்ஸ் இருக்குது. இந்த டேபிள்ஸில் உள்ள பலூன்ஸ் எல்லாம் பின்னாடி பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ பலூன்ஸ். ஸோ பலூன்ஸ் நோட். நீங்களும் ஒரு பலூனில் நோட் கிரியேட் பண்ணணும், அதான் பலூன் நோட். நீங்கள் கிரியேட் பண்ண நோட் பலூன் தான் இங்கே அதே பேரில் இருக்கும். ஸோ இது ரீஜியன் வேண்டாம் அப்படின்னா இது கிளியர் ரீஜியன். ஸோ ஓகே. ஸோ இந்த ரீஜியன்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிரும். ஸோ ஷீட் 1ல் பலூன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ எப்போ ரீஜியன் இருக்கோ அப்போ மட்டும்தான் பலூன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பலூன் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள மெயின் ஆப்ஷன் டேபிளில் ரிப்பீட் ரீஜன் பண்ணால் மட்டும்தான் அந்த பலூன் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது ஹோல் டேபிள். ஸோ இந்த காம்பவுண்டில் வருது நீங்கள் ஹோல் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஹோலை பற்றியோட இன்ஃபர்மேஷன் பார்க்குறது அந்த ஹோல். இந்த ஹோல் டேபிள் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் போட்ட ஹோல் எக்ஸ்ட்ரூட்லேயோ ரிவோலையோ இல்லாமல் ஹோல், அதாவது ஸ்டாண்டர்ட் ஹோல் போட்டிருந்தா மட்டும்தான் இந்த ஹோல்ஸ் எல்லாம் பிளேஸ் ஆகும். ஸோ ஹோல் டேபிள். ஸோ ஹோல்ஸ் போட்டுறீங்க. ஸோ அந்த ஹோல் டேபிளில் ஹோல் நம்பர் 10. ஸோ 10 அப்படிங்கிற நேமில் தான் அந்த ஹோல்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு.
எக்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒயில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதோட டயாமீட்டர் எவ்வளோதுன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கேன்சல். ஸோ இதில் உள்ளதெல்லாம் மாடல் ட்ரீ. நீங்கள் உள்ளே கொண்டு வந்த மாடலோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இதில் நீங்கள் பண்ண வியூஸ், அதாவது என்னென்ன மாடல் ட்ரீல டிராயிங்ஸில் பண்ணீங்களோ அதோட வியூஸ் மட்டும் தான் இதில் இருக்கும். ஸோ லேஅவுட். ஸோ லேஅவுட்லேயே எல்லா ஆப்ஷன் பார்த்தாச்சு, இதுலையும் எல்லா ஆப்ஷன் பார்த்தாச்சு. இந்த ஷீட்டை காப்பி பண்ணணும், இந்த ஷீட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க. ஷீட்டோட செட்டப், நான் உள்ளே வர்றப்போ A4 பிளான் பண்ணி வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் ஷீட்டோட செட்டப் மாற்றணும் அப்படின்னா ஷீட் செட்டப். ஸோ A2 சைஸ் வேண்டாம், அது வேறு சைஸ் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னாலும் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நீங்கள் கிரியேட் பண்ண டிராயிங்ஸ் வியூவை எப்படி வேறு ஃபைல், அதாவது பிடிஎஃபாவோ இல்லை வேறு ஃபைலாவோ மாற்றணும் அப்படின்னா ஸோ ஒரு ஷீட் செட் பண்ணீங்க. ஷீட் 1ல் உள்ள டிராயிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிஎஃபாக மாற்றி பார்ப்போம். ஸோ எப்படி மாற்றுறது தான் ஃபைலில் சேவ் ஏ காப்பி, சேவ் அஸ். ஸோ இந்த டிராயிங் ஃபைலை என்னென்னலாம் சேவ் பண்ணலாம்னு பார்த்துங்க. ஸோ இதான் டிராயிங் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டிராயிங் ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோகேட், ஸோ எல்லா சாஃப்ட்வேர்லையும் இது ஓப்பன் ஆகக்கூடியது. ஸோ இதில் கிரியோவில் உள்ளதெல்லாம் கிரியோ வியூ, ஜஸ்ட் கிரியோவில் வியூ மட்டும் பண்ணணும் அப்படின்னா கிரியோ வியூங்கிற ஃபைலில் சேவ் பண்ணிங்க. ISGS, TXF, ஸ்டெப் ஃபைல் எல்லாமே அதர் மாடலிங் சாஃப்ட்வேர். ஸோ கிரியோ தவிர உள்ள மற்ற மாடலிங் சாஃப்ட்வேர் எல்லாமே ஓப்பன் பண்ணால் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இதுக்கு ஒரு நேம் ASM ட்ரா ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இன்ஃபோ மீடியாங்கிற பேரில் இதை சேவ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ எதுமையெல்லாம் இது பிடிஎஃபாக மாறணும், கலர், கிரே ஸ்கேல். ஸோ இங்கே உள்ள எல்லா ஷீட்டுமே பிடிஎஃபாக மாறணுமா, இல்லை கரண்ட் ஷீட். ஸோ இந்த ஷீட்டை மட்டும் தான் நீங்கள் பிடிஎஃபாக மாற்ற போகிறீங்கன்னா அது கரண்ட். ஸோ குவாலிட்டி, ரெசல்யூஷன் எவ்வளோதோ அதை செட் பண்ணிக்கிங்க. ஸோ 500 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர், ஸோ என்ன கலரில் வேணும், ஸோ நீங்கள் யூஸ் பண்ண கலர்லேயே இந்த பிடிஎஃப் கிரியேட் ஆகணுமா, இல்லை கிரே ஸ்கேல், ஸோ ஃபுல்லாக பிளாக்காக கிரியேட் ஆகணுமா, மோனோக்ரோம். ஸோ அந்தந்த கலருக்கு தகுந்தாப்புல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணுமாங்கிறத சூஸ் பண்ணுறதா இந்த மோனோக்ரோம். ஸோ மோனோக்ரோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கலருக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ டார்க் கலர்லாம் ஒரு மாதிரியாக தெரியும், ஸோ லைட் கலர்லாம் ஒரு மாதிரியாக தெரியும். ஸோ எல்லாத்தையுமே நான் பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது டார்க்னஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னா அது பேர் மோனோக்ரோம். ஸோ எல்லா லைனுமே சாய்டாக தெரியணும், இல்லைனா டேஷடாக தெரியணும். ஸோ டேஷட் லைன் வேணுமா, சாய் லைன் வேணுங்கிறத சூஸ் பண்ணதான் இந்த இது ரெண்டும். ஸோ அடுத்த ஒரு ஆப்ஷன் கண்டென்ட். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, அது எதெல்லாம் தெரியணுங்கிற ஆப்ஷன். ஸோ இது ஸோ லேயருக்கு யூஸ் பண்ணி நம்ம படம் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த லேயர்ஸ். பேராமீட்டர்ஸ், நீங்கள் யூஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வேல்யூஸும் வேணும் அப்படின்னா பேராமீட்டர்ஸ். புக் மார்க்ஸ், ஸோ புக் மார்க்ஸ் எதுவும் தேவை கிடையாது, பிடிஎஃப். ஸோ எதை சேவ் பண்ண போகிறீங்க, ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ண போகிறீங்க. செக்யூரிட்டி, ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட போகிறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஓப்பன் டாக்குமெண்ட். ஸோ இந்த பாஸ்வேர்டுனா info pdf அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து உள்ளதையும் info pdf சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ட் வியூவோட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுறப்ப டிஸ்கிரிப்ஷன் தரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ பிடிஎஃப் ஒன்று ஜென்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஸோ info pdf நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி பாஸ்வேர்டு போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். ஸோ இது எந்த அளவு நீங்கள் ஜூம் பண்ணாலும் அதோட அக்யூரேசி, அதாவது இதோட கிளாரிட்டி உடையாது.